ஒடுக்கப்பட்ட 70 வருஷம் ஆண்ட மோண்ட பேண்ட திமுக கட்சி டவுன் டவுன் டவுன். தற்குறி அப்புறம் என்னது பணம் நடிக்கிறவன் அணில் குஞ்சுங்க என்னெல்லாம் பேசுவீங்க. இப்ப இந்த வாயெல்லாம் எங்க போச்சு முதல்ல சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. அஞ்சு தொகுதி வாங்குவாங்களா 10 தொகுதி அண்ணாவை பத்தி பேசினாதான் சம்பாதிக்க முடியும். இதுக்கு அப்புறம் எல்லாம் சுத்தமா சம்பாதிக்க முடியாது. எங்க போய் பிச்சை எடுத்தா ஒரு ரூபா பிச்சை கூட போட மாட்டாங்க. அண்ணாவை பத்தி பேசினா மட்டும்தான் அவருக்கு வருமானம். இனிமேல் வரும் காலத்துல புள்ள இந்த வருமானம் மட்டும்தான். எவ்வளவு வேலை பண்ண முடியாது. ஒரு மனுஷனே கிடையாது. அது எப்படின்னா வாழ்றதுக்காக ஒரு அண்ணனுடைய உழைப்புல வர்ற வாழ்றதுக்காக வர்ற ஒரு சாட்டு முறையால ஒரு ஆளை வாடா போடான்னு பேசுறா. எவ்வளவு பேசுறா. இப்ப யாருக்கு இப்ப இல்ல இதுக்கு முன்னாடி கேளுங்க. போட்டு வெட்டி இருக்காங்க. எங்க போனீங்க? அக்கறை ரொம்ப மக்கள் மேல ரொம்ப அக்கறை. ரொம்ப நீங்க பேசுவீங்க. உங்க பையனெல்லாம் வந்து அமெரிக்கன் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல படிக்க நாங்களாம் விவசாயம் பண்ணோம். நீங்களாம் அப்படி பேசி பேசி சம்பாதிப்பீங்க. 15 கோடியில நீ சொத்து வாங்கிட்டேன்னு ஒருத்தவன் சொல்லிட்டான்ட்டு யாயா மத்ததுக்கெல்லாம் பதில் சொல்றல. எங்க தளபதிய தம்பி தம்பி தம்பின்ட்டு இப்ப அவளை பேசினா 15 கோடி சொத்து நாங்க ப்ரூஃப் காமிச்சிருக்கேன். ஆன்சர் பண்ணியா சீமான்? நானும் டிவில தேடுறேன். நாம் தமிழர் எங்கயா எங்கயான்னு ஊடையில போய் நிக்கிறார். ஆல்தான் ஃபினிஷ் முடிஞ்சிருச்சு உனக்கு. ஆமா பாருங்க, நீங்க எல்லாம் வந்து இத்தனை கூட்டணி வச்சு நீங்க ஜெயிச்சிருக்கீங்க. தளபதி சிங்களா நின்னு ஜெயிச்சிருக்காது தளபதி. அண்ணன் வந்து அமைதியா இருக்கிறாங்கன்ட்டு எல்லாரும் ஏளனமா பேசுறாங்க. எங்க அண்ணன் அதெல்லாம் ப்ரூவ் பண்ணி ஜெயிச்சிட்டு வந்து நிக்கிறாரு. ரொம்ப வாயாடிச்சு அவ கடக்குறானா. நாய் பிக் பாஸ் எல்லாம் யாருமே மதிக்கவே மாட்டாங்க. யாருமே மதிக்கவே மாட்டாங்க. கிட்னி திருடி ஒரு ஆளா பிக் பாஸ் ஒரு சின்ன ஒரு சேனல்ல கூட அதால ஜெயிக்க முடியாத ஆளு. எங்க அண்ணன் கிட்ட அதுக்கு மோதறதுக்கு தகுதியே கிடையாது. எல்லாருக்குமே தீபாவளி பொங்கல் நியூ இயர் எல்லாம் இன்னைக்குதான் குடும்பத்துக்கு மேல வெற்றி போய் சேரும். ஆமா, நீங்க வேணாலும் எல்லாரையும் கேளுங்க. எல்லார் குடும்பத்திலயும் சரி யாராவது ஒருத்தர் 2 பேராச்சும் ஓட்டு போட்டுருப்பாங்க. ஓகேவா? இது மாதிரி எல்லாரும் வந்து ஓட்டு போட்டாங்க. விஜய் எல்லாம் குழந்தையில இருந்து பெரியவங்க வரை இருக்காரு. வயசான பாட்டி தாத்தா முதல் கொண்டு இருக்கிறாரு. பாக்கலையா ஓட்டு போடும்போது தூக்கி வந்தெல்லாம் போட்டாங்க. இப்ப வரைக்கும் ஒரு புது கட்சி 1 கோடி வாக்கு வாங்க அதான் சொல்லிட்டேன். அங்க சொல்லிட்டேன். எல்லாரும் படைச்சிருக்கீங்க. அப்புறம் ஒண்ணு சொன்னாங்க. என்னது விஜய் கட்சியில இருக்கவங்க தம்மா தொண்டுதான். என் பொண்ணெல்லாம் சொன்னா ஆமா ஆமா இதுங்க தான் நீங்க எல்லாம் விஜய் கட்சி நீங்க எல்லாம் ஒன்னும் ஓட்டு கிடையாது. தம்மா துண்டு ஆங்கர் தான் அவ்வளவு பெரிய கப்பலே தூக்கி நிறுத்துது. அவ்வளவு பெரிய கப்பலே சிண்டுங்களா ஓடுது கூட்டத்துக்கு. இதெல்லாம் ஜெயிக்க போதா? வீட்டுல தீபாவளி பொங்கல் என்ஜாய் பண்றாங்க. எங்க பசங்களை பாத்துக்கணுமா? நீங்க உங்க பசங்களை பாத்துக்கோங்க. அப்பா ஃபீலிங்ல இருப்பாரு. வேற உதயநிதி ஸ்டாலின் வேற ஃபீலிங்ல இருப்பாரு. அப்பா போயிட்டாரு. அவரை பாத்துக்கோங்க முதல்ல. சொன்னாங்க பசங்களை வெளிய அனுப்பாதீங்க. கூட்டிட்டு வந்துக்கிறோமே. இருக்காங்க, பிரதர் இருக்காங்க, சிஸ்டர் இருக்காங்க. நாங்க அவங்கள நம்பி கூட்டிட்டு வந்திருக்கோம். அதெல்லாம் எங்களுக்கு இனிமேல் சேஃப் தான். எங்க குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க இருக்கு எங்களுக்கு சேஃப். நெல்சன் ப்ரோ ரொம்ப சாரி ப்ரோ. நெல்சன் ப்ரோ நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. நீங்க வந்து எங்க காசையே வாங்கிட்டு எங்களுக்கே திருப்பி கொடுக்குறீங்கல்ல. ஆனா எங்க தளபதி அப்படிலாம் பண்ணல. எங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு 6 சிலிண்டர் தராரு. எங்களுக்கு எங்களோட காசுல எங்களுக்கு அவர் வந்து எல்லாத்தையுமே கொடுக்குறாரு. ஆனா உங்கள மாதிரி காசு கொடுத்து பெரியவங்க வந்து ஓட்டு போட வைக்கல. ஓகேவா? 5000 ரூபாய் கொடுத்தாங்க. 5000 ரூபாய் கொடுத்தீங்க. நாங்க சந்தோஷமா நாளா வாங்கல. நான் சத்தியமா வாங்கல. கவர்மெண்ட் பணம் ஒண்ணு கூட நான் இது வரைக்கும் வாங்கல. ஆனா 5000 ரூபாய் வாங்குறவங்க சொன்னாங்க. வாங்கலப்பா. எடுத்தோம் ஹாப்பியா செலிப்ரேட் பண்ணோம். ஆனா விஜய்க்கு தான் ஓட்டு போடுறோம். விஜய்க்கு எலெக்ஷனுக்கு Dress எடுக்க அந்த காசுல தான் எடுத்தாங்களா ப்ரோ? எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் எங்களுக்கு காசு கொடுப்பாங்க சாப்பிடறதுக்கு எல்லாத்துக்கும். நீங்க வந்து எங்களுக்கு கொடுக்க தேவையில்ல. விஜய் தான் வராரு. சுளுக்கு எடுக்க போறாரு. இதுதான் மக்களோட முடிவு. கரூர்ல வந்து திட்டமிட்டு விஜய் பேரை கெடுக்கிறதுக்கு சதி பண்ணி விஜய் பேரை கொலைகாரன்ற ஒரு பட்டத்தை கொடுத்து அவரை ஓட விடலாம்னு நினைச்சாங்க. இன்னைக்கு விஜய் வந்து முதலமைச்சர் கோட்டையில உட்காந்து ஸ்டாலின் கசரைய கம்பியிட போறாரு. இன்னும்
குடும்பத்தையும் எங்க அண்ணன் தத்து எடுத்து அவங்க ஹாஸ்பிட்டல் செலவு, ஸ்கூல் செலவு, வீட்டு செலவுல இருந்து எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்காரு. இவங்க என்ன சாவச்சிட்டாங்க. யார் சாவச்சது யாருக்கு மக்களுக்கு தெரியாதா? நீங்க சொல்லுங்க, யார் சாவச்சதுன்னு தெரியாதா? மக்களுக்கு தெரியாதா? எங்க அண்ணன் எல்லாம் சாவடிக்கல. எங்க அண்ணன் அந்த 41 குடும்பத்தை தத்து எடுத்துட்டு இருக்காரு. எல்லா செலவு பார்த்துட்டு இருக்காரு. எங்க அண்ணனை தரகுறவா தயவு செய்து பேசவே பேசாதீங்க. உங்களுக்கு எந்த தகுதியுமே கிடையாது. இருக்க முடியல. மூணாவது இடத்துக்கு போயிருக்கா, இது எப்படி பாக்குறீங்க? டிஎம்கே வந்து அவருக்கு மக்களுடைய கோபம், மக்களுடைய கோபம், மக்களுடைய ஆவேசம், மக்கள் வந்து ஓட விட்டுருக்காங்க. அந்த மக்கள் சக்தி, ஆண்டவன் சக்தி தான் வந்து திமுக வந்து 3வது இடத்தை தள்ளி இருக்குதுன்னு அவர் நினைச்சு பார்க்கணும். திமுக ஒரு ஆளே கிடையாது. இந்த படுதோலைக்கு என்ன காரணமா இருக்கு? டிஎம்கே அவங்களுடைய இந்த ஆட்சி நல்லா கிடையாது. குழந்தைங்க 2 வயசு குழந்தைங்க திமுக காரங்களே கெடுக்குறாங்க. நீங்களே தெரியுங்க. இன்னொன்னு, ஓட்டு போட பஸ் எல்லாத்துக்கும் விட்டாருல. தீபாவளி, பொங்கல், நியூ இயர் எலெக்ஷன் அப்ப அந்த கீழம்பாக்கத்துல 1,70,000 பேர் அந்த ஓட்டு வந்து அலறிடுச்சு. அவருக்கு அப்பயே பிசுறு விட்டுருச்சு. அவருக்கு எங்க தளபதி டர்ரா 50,000 பேர்கிட்ட ஜனங்க அங்கே நிக்கிறாங்க. நாங்க வின் பண்ணிருக்கோம் பாத்தீங்களா? ஆமா, டிவிக்கேன்னு கட்டிட்டு இருக்காங்க. விடல. கூட்டணி இங்க ஒரு பக்கம் 13 கூட்டணி எல்லாம் ஒத்தாளா அதான் சொல்லிட்டேனே, ஒட்டாத கூட்டமா வரும். திங்களா வரும். பாருங்க எங்க தளபதி கூட்டமா வரும். அதான் தளபதி பிளாக் பண்ணிட்டாரு. எங்க அண்ணா ஸ்டைல்ல சொன்ன கதம் தான். ஊழலுக்கு வந்து கூட போனவங்களோ துணை நின்றவங்களோ இதுக்கு வந்து எல்லாமே வந்து மக்கள் வந்து தக்க பதிலடி கொடுத்துருக்காங்க. இது வந்து மக்களுக்கு தான் இந்த இது எல்லாமே. எல்லாரும் வந்து 10 கட்சி 5 கட்சிலாம் வந்து மேட்ரு கிடையாது. தளபதி நின்று மக்களோட கூட்டணின்னு சொன்னார் பாருங்க, அங்கே நின்னார் தளபதி. மக்கள் உள்ளத்தில் வந்து நின்னார். அதாவது 5,000 கொடுக்குறேன், ஓட்டுக்கு 2,000 கொடுக்கறதுலாம் மேட்ரு கிடையாது. அங்கே மக்களோட நான் கூட்டணி வச்சுக்கிறேன்னு அவர் நெஞ்சை தொட்டு சொன்னார் பாருங்க, என் நெஞ்சில் குடியிருக்கிறேன் மாதிரி. அவர் வந்து அதாவது சினிமாவில் போயிட்டு அவர் ஜெயிச்சது இது பண்ணதெல்லாம் மேட்ரு கிடையாது. மக்கள் நின்று வந்து சேவை செய்ய தான் வராரு. அவர் சொன்ன வார்த்தைக்கு எல்லாமே வந்து மக்கள் வந்து நல்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திக்கிறாரு. அந்த கருத்து கணிப்பெல்லாம் வந்து புஷ்பமாக்கி, அதாவது மக்கள் சக்தியாக வந்து நின்று எல்லாமே மக்கள் நிற்கிறாங்க. அதாவது எல்லாம் 25 கூட்டணி 10 கூட்டணிலாம் மேட்ரு கிடையாது. மக்கள் கூட வந்து நின்னாங்க பாருங்க, அதுதான் மிகப்பெரிய கூட்டணி. இன்னைக்கு இல்லை, எப்பயுமே மக்கள் வந்து கூட நிற்பாங்க. நல்லது நடக்கிற இடத்துல மக்கள் இருப்பாங்க, மக்கள் இருக்கிற இடத்துல விஜய் இருப்பார். இதுதான் நல்ல தலைவருக்கு உண்டான இதுவே. அதாவது கொளத்தூர் தொகுதியில் படுகேவலமாக தோற்ற மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு இன்னும் ஒரு அரசியல் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடாது. அரசியல் என்ற தற்குறின்னாங்கல்ல, ஓட்டு வாங்காத இவங்க தான் முக்கியமான மெயினான தற்குறி இவங்க தான். அதாவது கருத்து கணிப்பில் வந்து எல்லா நிறுவனங்களை வந்து கைக்குள்ளே போட்டு வச்சு என்னென்னலாம் ஆட்டம் போட்டாங்களோ எல்லாமே இன்றைக்கி வந்து வெட்ட வெளிச்சமாக ஆகி எல்லாம் வந்து மக்களை வந்து தெளிவாகி ஒரு வெற்றியை கொடுத்ததற்கு மக்களுக்கு தான் நன்றி. மக்களுக்கு வருவேன். 60 ஆண்டு கட்சி 35 ஆண்டு கட்சி ஐயா, 60 ஆண்டு கட்சியோ 50 ஆண்டு கட்சியோ நல்லது நடக்கிற கட்சி தான் வந்து என்றைக்குமே இருக்கும். 50 ஆண்டு கட்சிலாம் வந்து கலைஞரோடு போயிடுச்சு. அதாவது இவங்க வந்து அதர்மம். எப்போ இந்த கரூர் சம்பவத்தில் பார்த்துட்டாங்க மக்கள் கரூர் சம்பவத்தில் எப்போ 40 பேர் கொண்டு நீங்கள் வந்து எப்போ தொகுதி விட்டு வெளியேற்றினீங்களோ அப்பயே மக்கள் தெளிவாயிட்டாங்க. உங்கள் மேலே தப்பு இல்லைல்ல, நீங்கள் ஏன் கரூரில் நிற்க வைக்கல செந்தில் பாலாஜி? ஏன் அந்த ஊழல்வாதி நிற்கல? கேட்டா கொங்கு நாட்டை வலுப்படுத்தணுமா? உங்க நாடு இங்க இருக்கிற ஆட்சியில வந்து இங்க இருக்கிற பேசிட்டு இருக்கும்போது எழும்பூர் தொகுதி வெற்றி, டிவிக்கே வெற்றி, எழும்பூர் தொகுதி. அதே மாதிரி இருக்கிற தொகுதியில வந்து வெற்றி காண முடியாதவன் வெளியூர் தொகுதியில போய் வெற்றி காணிடுவானா? இதுதான் மக்கள் கொடுத்த தீர்ப்பு. மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு. இதே வந்து மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு. இதையே வந்து வெற்றி கால வந்து தளபதி முதலமைச்சராக பதவியேற்பார் என்று மிக தாய்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். மு.க. ஸ்டாலின்லேருந்து முக்கிய அமைச்சர் முக்கிய புள்ளிகளிலிருந்து எல்லாமே வந்து தோல்வியை சந்திப்பார் என்று கேட்டுக்கொள்கிறேன். எல்லாம் ஓட்டா மாறான்னு சொன்னாங்கல்ல, டிஎம்கேல வந்து விஜயகாந்த் கட்சி கூட்டணி வச்சாங்க. இதே விஜயகாந்த் உசுரோட இருந்தால் கூட்டணி வச்சிருப்பாங்களா? வச்சிருக்க மாட்டாங்கல்ல. விஜயகாந்த் உயிரோட இருந்தால் டிஎம்கே கூட கூட்டணி வச்சிருக்க மாட்டாங்கல்ல. ஆனால் அதை தாண்டி வந்து சசிகலா வந்து கூட்டணி வச்சுக்கல. அப்போ யார் தற்கூரி கூட்டத்தோட போய் செய்யுது. இப்போ இங்கே இருக்கிறது எல்லாம் படிக்கிற கூட்டம், எல்லாமே அறிவாளி, எல்லாமே வந்து ஒரு கிராஜுவேட்டு, எம்ஏ பிஏ எல்லாமே இங்கே இருக்கிறது அத்தனை பேர் கிராஜுவேட்டுக்காரெல்லாம் இங்கே இருக்காங்க. அப்போ யார் தற்கூரி? அப்போ அவங்கள யோசிச்சு பார்க்க சொல்லுங்கள், யாருக்கு தற்கூரி யார் கிராஜுவேட்டுன்ட்டு. எந்த அளவுக்கு
அளவுக்கு விமர்சனம் பண்ண முடியுமா? அவ்வளவு பண்ணாங்க சீமான சாட்டையும் எல்லாம். இப்பெல்லாம் மூஞ்சி எடுத்துட்டு யாரு அவங்க விமர்சனம் பண்றாங்க என்ன ஆயிட போகுது? இருக்கிற இடமே இல்லைண்ணே. சாட்டை துறைமுறைலாம் இருக்கிற இடமே இல்லைண்ணே. 0 2024 0 அவங்கலாம் எங்க சாட்டை பேசுறான்ல சாட்டை கேட்குறான், ஸ்டேஜில் நின்று கேட்குறான், ஆம்பளை தான் என் பசங்களை வந்து தொடுன்ட்டு. இதே என் பசங்க ஒரு இங்கே நிற்கிறவங்க வேணாம், ஒரு தொகுதியில் 10 பேர் போய் நின்னாம ஆளா சொல்லுங்க. ஒரு தொகுதியில் 10 பேர் என் பசங்க டிவிக்கே பசங்க 10 பேர் போய் நின்னா. ஆனால் எங்களுக்கு அரசியல் தெரியும். அரசியலே நாகரிகத்தோட எங்கள் தலைவர் பண்ணுறாரு. அந்த நாகரிகத்தை நாங்கள் கத்திட்டு வரோம். அந்த நாகரிகத்தினால அவனாலும் தப்பிச்சிட்டு இருக்கானுங்க. இல்லைன்னா ஒரு தொகுதியில் 10 பசங்க நின்னாலே அவங்களாம் ஆளே கிடையாது. சீமானா அவங்க வீட்டில் பிரச்சனை பார்த்தீங்களா நெல்சன்? அதெல்லாம் ஒரு அதெல்லாம் ஒன்று என்ன இவனெல்லாம் முடிஞ்சு போச்சுண்ணா. ரெட் அண்ட் பிளாக்லாம் முடிஞ்சு போச்சு. எல்லா கட்சியோட பார்த்தினா டிவிக்கு வந்து இன்று 2026 முதல் கூட்டணி இல்லாமல் ஒரே கட்சி பார்த்தினா டிவிக்கே மட்டும்தானே. எல்லா கட்சியிலையும் 10-20 கட்சி டிஎம்கேல, ஏடிஎம்கேல வந்து 15 கட்சினே. டிவிக்கேல வந்து ஒரு கட்சிக்கிற கூட்டணி கிடையாது. தனித்து நின்று ஒரு முதல்வர் ஆகணும்னா இதுதான் டிவிக்கோட நிலைப்பாடு. சாதனையே கிடையாது. எம்ஜிஆரோட சாதனை கிடையாது. எம்ஜிஆர் தோல்வி அடைய வச்சுட்டாரு என் தளபதி. எம்ஜிஆருக்கு டஃப் கொடுத்தாரு. இன்னும் வந்து எம்ஜிஆர் அடுத்து எம்ஜிஆர் அண்ணா எம்ஜிஆர் எம்ஜிஆருக்கே டஃப் கொடுத்தவர் என் தளபதி. முதல் அமைச்சர்னே அதான் பாத்தீங்கல்ல, இப்ப பாக்குறீங்கல்ல இங்க இருக்கிறதியா. இதோட அப்படியே வெளில போய் பாருங்க, இங்க கம்மி இங்கேஜும் கம்மியா இருக்கும். இன்னும் கொஞ்சம் வெளில போய் பாருங்க, அந்த சைடு போய் பாருங்க, இன்னும் அந்த சைடு போய் பாருங்க. 70 வருஷம் திராவிட கட்சியில இது வந்து ஆட்சி மாற்றத்தில் உலக வரலாற்றில் ஒருத்தன் தனிச்சு நின்று ஒரு தளபதி வராருன்னா மேலே ஒன்றுமே கிடையாது. 10 ரூபா கல்வித்துறை பண்ணச்சியா 50 லட்சம் 10 லட்சம் காசு கொடு, நான் வாங்கி உனக்கு சீட்டு கொடுக்குறேன். பஸ்ஸு டிரைவர் பண்ணச்சியா 10 லட்ச ரூபா கொடு, நான் வாங்கி உனக்கு சீட்டு கொடுக்குறேன். இதுதான் ப்ரூவ் பண்ணதா? வேற என்ன பண்ணீங்க? உங்கள் கதையே முடிஞ்சு போச்சு. தளபதி ஒரு நிமிஷம், நான் தளபதி ஃபேனு, ஒரே நிமிஷம் சொல்லிட்டா. டிவி இது டிஎம்கே என்னென்ன பண்ணுன்னு சொல்லிட்டா. கஞ்சா பண்ணிச்சு, கஞ்சா பசங்களுக்கு சின்ன பசங்க 16 பசங்களை வரைக்கும் கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அது இல்லாமல் ஊழல் இல்லாமல் படித்த பசங்களுக்கு அவனுக்கு வேலை இல்லை. இதுக்கு மேலே ஒரு கவர்மெண்ட்டு உனக்கு எதுக்கு? ஒரு கவர்மெண்ட் ஆள்றன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு தரணும், படித்த பசங்களுக்கு வேலை தரணும், எல்லாமே செய்யணும். அதுவே இல்லாமல் நீ என்ன கவர்மெண்ட்? அப்போ உன் கவர்மெண்ட் எதுக்கு? அதுக்கு தான் இப்போ பண்ணோம்ல. டிவிக்கே தளபதி வராருல்ல, வருவார். இதையும் ஷூட் பண்ணுங்க, தளபதி வருவார். ஒருத்தர் ஊழல்வாதியும் திமுகவில் பதுங்கிக்கிற நாய்ங்க எல்லாமே வந்து தளபதி வந்து முதல் கையெழுத்து எல்லாரையும் தூக்கி உள்ளே வச்சு லாக்அப் பண்ணி என்னென்னலாம் ஊழல் பண்ணாங்களோ எல்லாரும் மாட்டுவான். எல்லாரும் வந்து நான் ஓப்பனாக சொல்கிறேன், இதை வேணா நீ ஓப்பனாக போடுவியா? உன்ட்டு என்ன சேனல்? நான் 2.5 லட்ச ரூபா பணம் கட்டினேன் 5 வருஷத்துக்கு முன்னாடி டிஎம்கே ஆட்சிடுறப்ப நான் வேலைக்கு போகணுன்ட்டு. ஆனால் அந்த பணத்துக்கான வேல்யூவும் இன்னமும் தெரில. நான் படித்த படிப்பு என்னன்னு தெரில. நான் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தேன். ஆனால் இன்னமும் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தேன். நான் பேங்கில் வேலை செஞ்சேன், கோஆப்ரேட்டிவ் பேங்கில். அப்போ வேலை செய்கிறப்ப பர்மனெண்ட் போகிறோன்னா காசு கொடுன்னு கேட்டாங்க. அந்த காசையும் நான் கொடுத்தேன். ஆனால் அந்த வேலையும் எனக்கு வரல. இன்றைக்கி வந்து இங்கே நான் வந்து ப்ளம்பர் வேலை செய்கிறேன். இதுக்கு மேலே ஒரு கவர்மெண்ட் எதுக்கு இருக்கணும்? இன்றைக்கி வந்து சிஎல்னு நடத்துனர் ஓட்டுநர் எல்லாம் எடுத்தாங்கல்ல, அதே கான்ட்ராக்டில் விட்டுட்டான். அது எதுக்கு கான்ட்ராக்டில் விடணும்? 10 பேர் போய் டிரைவர் வேலை செய்ய மாட்டான், நடத்துனர் 10 பேர் லைசன்ஸ் எடுத்துகிட்டு வேலை செய்ய மாட்டான். அப்புறம் எதுக்கு அதை கான்ட்ராக்டில் விடுறதுக்கு நீ எதுக்கு கவர்மெண்ட் வச்சு நடத்துகிற? கான்ட்ராக்டில் நடத்துறதுக்கு நீ கவர்மெண்ட்டே தேவையில்லையா தமிழ்நாட்டில்? மட்டும் இல்லைன்னா இன்னும் அங்கே ஏகப்பட்ட பிரச்சனை வந்திருக்கும் போல. அந்த மாதிரி பந்தோபஸ்து கொடுக்கறதுக்கு துப்புள்ளாத ஆட்சி தான் திமுக. ஓகேங்களா? என் தலைவன் பாருங்க, அரசு அதிகாரிகளை வச்சுக்கின்னு கொஞ்சம் நெஞ்சமான ஆட்டமா போட்டீங்க. இதுல வேற பேசுறாரு சினிமா டயலாக்ல, என் கேரக்டரே புரிஞ்சுக்க மாட்டேன்னு. இப்போ உன் கேரக்டர் உன்னாலே புரிஞ்சுக்க முடியல. 8000 ஓட்டு போட்டு வேண்டினது தோல்வி அடைஞ்சு வீட்டில் உட்காந்துக்கிறான். உன் கேரக்டர் உனக்கு தேவையா? இது சினிமா டயலாக் தேவையா? மக்கள் அவரு பிளாஷ் பண்ணாரு பாத்தீங்களா? இப்ப அவருக்கு தான் பிளாஷ் எப்படி கொண்டாடுறோன்னா ஸ்டாலின் மாநில இப்படி வச்சு செஞ்சுட்டோம், முடிச்சு விட்டாங்க. அவ்வளவுதான். அதாவது ஒட்டுமொத்த டிஎம்கே, அதாவது மூத்த அரசியல்வாதியிலேருந்து எல்லாம் வந்து நடுக்கி போயிருக்கானுங்க. இப்போ வந்து தற்கொலைன்னாங்கல்ல, அந்த தற்கொலை கிட்ட தான் இன்னைக்கு வந்து எல்லா அரசு அதிகாரியிலேருந்து ஐஏஎஸ்லேருந்து ஐபிஎஸ்லேருந்து எல்லாம் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. ஏன் இன்னைக்கு ஜெயிச்சா உங்களுக்கு வந்து ஆள் தெரியுது, ஜெயிக்கலைன்னா இதுக்கு முன்னாடி வந்து டிஎம்கே ஆளுங்களை வச்சுக்கின்னு கொஞ்சம் நெஞ்சமான ஆட்டமாக போட்டீங்க.
ஒழுங்காக அரசியல் அதிகாரிகளாம் செயல்படாத அரசியல் அதிகாரிகளாம் அவங்களுக்கெல்லாம் வந்து உண்மையான ஒரு தண்டனை வந்து பெற்றுக் கொடுக்கணும். என்னென்னலாம் பண்ணாங்க, என்னென்னலாம் ஆட்சியில் அவங்கள வச்சுக்கணும், என்னென்னலாம் பண்ணாங்க, என்னென்னலாம் யாரெல்லாம் ஊழல்வாதி பண்ணாங்களோ அனைவரும் வந்து மாட்டுவாங்க. இது வந்து மக்கள் தீர்ப்பு, இது மகேசன் தீர்ப்பு. இப்போ பார்ப்பீங்க என் தலைவனோட ஆட்சி எப்படின்ட்டு. ஓகேங்களா? இப்போ இருக்கிற ஒரு அரசியல்வாதியும் எப்படி வேலை செய்ய போறான்றதை பாருங்க. லஞ்சம் இல்லாத ஆட்சி என் தலைவன் கொடுப்பான் பாருங்க. லஞ்சம் இல்லாத ஆட்சி. ஓகேங்களா? அவர் வந்து கொடைக்கானல் 10,000 ரூபாய் போனாரு. ஒருத்தர் சொன்னாரு, தலை 10,000 ரூபாய் கொடுத்தல, அந்த எஸ்டிமேட் கொடுத்தல, நான் போயிட்டு வந்துடுறேன்னாரு. அந்த மாதிரி தான் 10,000 ரூபாய் பாவம் போறதுக்கு 10,000 குத்து விட்டுல, நான் ரிட்டர்ன் போட்டோம். க்ளோஸ் பிளாஸ்ட் பறக்க விடுறாங்க எல்லாத்தையும். என் தலைவன் அவர்தான் திமுக கோட்டை நாங்க கோட்டெல்லாம் பார்த்தா சுக்கு நூறா அவர் போய் வீட்டுல பூட்டினா போற தாப்பால் பூட்டினாரு ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸ்டாலின் தலையில துண்டை போட்டு உட்காந்துருப்பாரு. முடிஞ்சு போச்சு, அவர் சம்பவம் முடிஞ்சு போச்சு. சகத்தல்ல அவர் நேத்தே முடிஞ்சு போச்சு. அவர் எப்ப இப்படின்னாரோ அன்னையோட அவர் கதை முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் கண்டிப்பா அந்த மனுஷனை வெளியே பார்க்க முடியும். நீங்க பாருங்களேன், அவர் இல்ல ஸ்டாலின் தான் வராருன்றாங்க. என்ன பண்ணாரு நாட்டுக்கு? ஒன்றும் கிடையாது. மனுஷன் வரவும் மாட்டாரு. அவர் கதை சம்பவம் நேத்தோட முடிஞ்சு போச்சு. விடிய போறது கிடையாது. இன்னைக்கு சூரிய விடிக்கும் போதே தெரியும் இத்தனை பேர் மக்கள் காலில இருந்து இதோ சாப்பிடாம வந்து நின்று இருக்கோம். இந்த காலில இருந்து வந்து இன்னும் ஒருத்தர் ஒரு தண்ணி மட்டும் தான் குடிச்சாங்க. யாருக்குன்னா இந்த ஒரு மனுஷனுக்காக, இந்த ஒரு வெற்றிக்காக தான். நாங்க போன தடவை இந்த ஓட்டு போடுற அன்னி கூட நீலாங்கரை வந்துட்டு போனோம். ஒரு மனுஷனை அன்னி கூட பார்த்தோம். ஸோ வேற லெவல் சம்பவம், வேற மாதிரி. இதுக்கப்புறம் எல்லாம் கண்டிப்பாக முடிஞ்சு போச்சு. இந்த வரலாற்று வந்து யுகத்துக்கு பேசக்கூடிய ஒரு இடத்த கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா நம்ம நடந்தது இவ்வளோ கஷ்டத்தை பார்த்தோம். கரூர் சம்பவம் ஆகட்டும், அதுக்கப்புறம் தூத்துக்குடி சம்பவம் ஆகட்டும், இது சேலம் இந்த 2 வயசு குழந்தை, ஒரு +2 படித்த மாணவி. ஸோ இதெல்லாம் மாறணும்னா பெண்களுக்கு இதுக்கப்புறம் வரக்கூடாது, இந்த தப்பு நடக்கக்கூடாதுன்னு நினைச்சோன்னா கண்டிப்பாக ஆட்சி மாற்றம் வந்தால் தான் நம்ம தளபதியான சிஎம் ஆவார். ஆகுனா தான் இதுக்கப்புறம் வந்து சில விஷயங்கள் மாறிட்டு அதுக்கப்புறம் என்னன்னு கண்டிப்பாக பார்ப்போம். தலை இந்த தற்கூரின்னு சொன்ன கூட்டம் அவங்க தான், நாங்கள் கிடையாது. இந்த தற்கூரியோட பவர் என்னன்னு எல்லாம் பார்த்தோம். சும்மா பார்த்துங்களா வந்து வேணா வெட்டிக்கு பேசிட்டு கிடக்கு. ஸோ இன்னைக்கு யாருன்னு கண்டிப்பாக நேற்று வரைக்குமே கண்டிப்பாக நைட்டெல்லாம் தூங்க கிடையாது. 3 மணிக்கெல்லாம் எழுந்து என்ன ரிசல்ட் ஒரு போகுமோன்னு கவலை இருந்த இடத்துல நிறைய அனில் குஞ்சுன்னானுங்களா, அந்த அனில் குஞ்சு தான் இப்போ பங்கமாக, அதாவது ஒரு கழகத்தோட தலைவர், அதாவது தமிழ்நாடு லெவலில் முதலமைச்சராக இருந்தவர். இன்னைக்கு அந்த அனில் குஞ்சுக்கு தான் 8000 ஓட்டு வித்தியாசத்தில் தோக்கடிச்சுக்கிறாங்க. அனில் குஞ்சுங்களோட பவர் என்னன்ட்டு பார்த்துக்க சொல்லுங்க. ஸ்டாலினை வந்து டிவி போட்டு பார்த்துக்க சொல்லுங்க. இனிமேல் நடக்கிற ஆட்சியை பார்த்து கற்றுக்க சொல்லுங்க. கற்றுக்குன்னு வர வேணான்னு சொல்லுங்க. அப்படியே இருக்கு சொல்லுங்க. கொளத்தூரோட வெற்றி அதாவது தமிழ்நாடு இல்லை, உலகம் ஃபுல்லாக பேசும். உலகம் காண முடியாத வெற்றி வாய்ப்பு தான் இன்னைக்கு வந்து இந்த நாளாக அமையுது. அவர் சொன்னது அவருக்கான வெற்றி கிடையாது, எங்களுக்கான வெற்றி சொல்லிட்டு போயிருக்காரு. தெரியுங்களா? மாற்றி சொல்லியிருக்காப்புல. இது நேஷனல் இல்லை, இன்டர்நேஷனல். தமிழ்நாடு ஜனங்க பார்த்துன்னு இருப்பாங்க. மொத்த தமிழ்நாடு ஜனங்க பார்த்துன்னு இருப்பாங்க.